15 வயசுல உன் போட்டோ இன்ஸ்டாகிராம்ல உலகம் ஃபுல்லா சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சாதிச்சுட்டு உன் போட்டோ எல்லாரும் பார்க்கணும். 17 வயசுல என்ன 1000 பேர் என் போட்டோ பார்த்து என்ன பண்ண போறான்? உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது பெரிய சாதனை அல்ல. கர்த்தர் நம்மை மறைச்சு வச்சு நம்மளை உருவாக்குற இடம் தான். பிசாசும் உள்ள நுழைந்து நம்மை உருகுலைக்கிறதுக்கு என்னென்ன கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவான். நீ ஒரு பக்கம் புக் எடுத்து உட்காந்து கிளாஸ்ல உட்காந்து டீச்சரை கவனிக்கலான்னு பார்த்தா பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு ட்ரக் எடுத்துட்டு வருவான். இது நடக்குது இன்னைக்கு. சிறு வயதுலேருந்தே கஞ்சா பழக்கம், சிறு வயதுலேருந்தே மாத்திரை போடுறது, நாக்கு கடியில் கம் வைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் ரூம்ஸில் சர்வசாதாரணமாக பரவி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அபியூஸ். அது வேற லெவலில் பிள்ளைங்க மத்தியில் பரவிட்டு இருக்கு. இன்டர்நெட் வாயிலாக தகாத காரியங்களை பார்ப்பது, தகாத நபர்களோடு தொடர்பு கொள்வது, தகாத காரியங்களில் ஈடுபடுவது, தகாத காரியங்களை பேசுவது, பகிர்ந்து கொள்வது, இது இன்னொரு பக்கம். வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 13 வயசு 14 வயசு. அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல 18 வயசுன்னு போட்டு அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடுறது. அங்க இருக்கிற அத்தனை அருவருப்பை உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. எப்போ எந்த காலமும் படிக்கிற வயசுல. 17 வயசு ஆகும்போது எனக்கு இனி கல்லூரி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டிப்ரெஷன் எனக்குன்றான். அப்போ என்ன பண்ண போறப்பா அப்படின்னா, நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன். ஏன்னா வீட்டில் ஃப்ரீ சோறு கிடைக்குது, வீட்டில் ஏசி போட்டு வச்சிடறாங்க, கையில் மொபைல் இருக்கு, கையில் ஒரு லேப்டாப் இருக்கு, உட்காந்து அதை உட்காந்து எதையாவது பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு என்ன சந்தோஷம் அனுபவிக்கிறேன்னு கேட்டா, நல்ல சந்தோஷம் இல்லை, பாவ சந்தோஷங்கள்.